शरणं प्रवत्ते श्रीमदे गोविंद रामानुजाय नमः। आपादसूडमनुभूय हरिं शयानां मध्ये कवलेदुगिरिर्मुदीन्द्राद्रात्मा अत्रिष्टहृदां नयनयनोर्विषयान्तराणां यो निष्कयमणवै मुनिवाहनं तं காட்டவே கண்டபாதம் கமலம் நல்லாடை உந்தி வேட்டரு முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் மாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டுவாளும் வானரால் பரவினோமே. நாம் இப்போது பார்த்து கொண்டு வருவது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய பாசரங்களுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்திலே மூன்றாவது பாசரத்திற்கு உண்டான விளக்க உரையினை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாசுரத்திலே பீதாம்பரத்தின் மேலே பகவான் அணிந்திருக்கக்கூடிய செந்நிற ஆடையின் மேலே சென்றதாம் என் சிந்தனை என்று பகவானுடைய திருவடியை முதல் பாசுரத்திலே சேவித்து, இரண்டாவது பாசுரத்திலே அந்த பீதகா ஆடையினுடைய அழகினை அவர் ஈடுபட்டார். அதற்கடுத்தாற் போல அந்த ஆடைக்கு மேலே இருக்கக்கூடிய நாபி கமலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொப்புளினுடைய அழகை இங்கே ஆழ்வார் நமக்கு அனுபவித்து காட்டுகிறார். முதல் பாசுரத்தில் பகவானாக யாரை சொன்னார் என்றால் ஆதிப்பிரான் என்று சொன்னார். அவன்தான் எல்லாவற்றிற்கும் ஆதி, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்றோம் இல்லையா? அப்படி வேதத்திற்கெல்லாம் எவ்வாறு திருப்பாவை வித்தாக இருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியவன் பெருமாள் என்று ஆதிப்பிரானாக பகவானை சொல்லினார். அப்போ ஒரு சில சந்தேகங்கள் வருது. சில வேதம் படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், விஷ்ணு புராணத்திலே சிருஷ்டி சிறியந்த கரிணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சம்ஜஞ்சம் யாதி பகவன் ஏஜ ஏஜானதனக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பொருள் என்னன்னா, இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பது 3 பேர் என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. ஆனால் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவர்தான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதிப்பிரான் என்று பெரிய பெருமாளை பார்த்து சொல்லுகிறாரு. இது பொருத்தமாக இருக்குமா? இது பொய்யுரையா என்று கேள்வி கேட்கிறார். ஏன்னா எப்பயுமே நல்ல விஷயத்துலாம் சந்தேகம் நிறையா வரும். தவறான விஷயங்களை கேட்கிற போது நமக்கு சந்தேகமே வராது. அப்படி ஆழ்வார் இடத்திலே சந்தேகப்பட்டு கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அவர் இந்த வேத சாஸ்திரங்களை கொண்டே நாமும் பதில் சொன்னால் அது அந்த அர்த்தமானது எப்படி வந்துடும்னா, அதை கேட்கக்கூடியவருடைய கர்ம வினையினாலே விபரீத ஞானத்தின் மூலமாக வேறு வேறு அர்த்தங்களை கொள்ள சொல்லும். அது வேதத்திற்கு சாஸ்திரங்களுக்கு அது ஒரு விஷயம் இருக்கு. சரியான சிந்தனையோடு சொன்னாலும் கேட்டாலும் தான் அது சரியான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் இவர் என்ன செய்கிறாரு, அந்த விஷ்ணு புராணங்கிற அந்த உதாரணத்தை விட்டுவிட்டு திருமலிசை ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதியிலிருந்து ஒரு பாசுரத்தை எடுக்கிறார். அந்த பாசுரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாம் திருவுருவம் 3 என்பார் என்றே. முதலாம் திருவுருவம் 3 என்பார் ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர். ஒன்றே முதலாகும் 3க்கும் என்பர். முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்தன்றே புகரிலகு தாமரையின் பூ என்று ஆழ்வார் அதிலே சொல்லுவார். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த மும்மூர்த்திகளும் முதலாக இருக்கக்கூடியவன் பெருமாள். அந்த இருமூர்த்திகளும் இவனை சார்ந்துதான் இயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் படைத்தவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை பற்றி இந்த பாசுரத்திலே திருமலிசை ஆழ்வார்
நமக்கு மிக விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார் என்று இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். இந்த உலகம் உற்பத்தி ஸ்தானம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிற போது ஆழ்வார் அதில் சொல்லுகிறார், நின்னகத்ததன்றே முகரிலகு தாமரையின் பூ. அந்த கொப்புள்ளிருந்த வெளியே வந்த தாமரையில் தானே பிரம்மன் படைக்கப்பட்டார். அந்த பிரம்மன் படைக்கப்பட்டதுனாலே அவன் சிவனை படைத்தான். அதனாலே இந்த உலகங்கள்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த உலகத்துக்கு ஆதி பிரானாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணனாக இங்கே பள்ளி கொண்டிருக்கிற பெரிய பெருமாளே ஆவார் என்று சொல்லுகிறார். அதனால் என்ன செய்கிறார், இந்த உலகம் உற்பத்தியான அந்த அழகை இங்கே சேவிக்கிறார். அதனால் என்ன ஆகுது, அவருடைய மனசு இந்த பீதாம்பரத்தை அனுபவித்த மனசானது அந்த உலகம் தோன்றிய கொப்பூல் அழகிலே ஈடுபடுகிறது. பெருமாளை போய் சேவிக்க போகிறோம், நாம் சேவிக்கிறோம். சரி, சேவிச்சு முடிச்சுட்டா என்ன செய்யணும், நம்ம ஒதுங்கிக்கிட்டாதான் அடுத்தவங்க போவாங்க. நம்ம என்ன செய்வோம், நல்ல திவ்ய தேசங்களில் கூட்டமாக இருக்கிற போது நம்மளே நின்றுக்கிட்டு நகர மாட்டோம். நகர்ந்தால் என்ன செய்வோம், சுற்றி திருப்பி இன்னொருக்க போவோமான்னு பார்ப்போம். அப்படித்தான் நம்ம மனசு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருங்க வியாக்கியானகர்த்தா, ஆழ்வார் திருவடிகளிலே பீதாம்பரத்தில் ஈடுபட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்று நினைத்தால் அவருடைய மனது என்ன ஆகிறதுனா திரும்பி திரும்பி அங்கேயே இழுக்குதான். ஆழ்வாருக்கு சபல புத்தி இருக்கு, திருவடியை அனுபவிச்சமே போதுமேங்கிற எண்ணம் இல்லை. அதற்கடுத்து சபலப்படுது, இதுக்கு மேலே என்னமாவது அழகாக இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணுறார், பீதாம்பரத்தை சேவிச்சார். பீதாம்பரத்தை அனுபவிக்கிற போது இதுக்கு மேலே ஏதாவது அழகாக இருக்குமான்னு அப்போ கொப்புளுக்கு வந்துட்டார். இப்படி அவருடைய சபல புத்தி மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை நமக்கு எப்படி இருக்குமோ அதை போல ஆழ்வாருக்கும் இருக்கிறது. அப்படி இவருடைய புத்தியானது இங்கும் அங்கும் எந்த விஷயத்தில், உலக விஷயத்தில் இல்லை, பகவானை அவனுடைய அழகை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் சபலப்படுகிற புத்தி என்னிடத்திலே இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த 3வது பாசுரத்தை அமைக்கிறார் திருப்பாணான். என்ன சொல்லுகிறார், மந்திவாய், மந்தினா குரங்கு, மந்திவாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். மந்திவாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அரங்கத்து அரவினனையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓரெனில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரேன் சொல்கிற போதே ஏறக்குறைய நமக்கு அந்த அர்த்தம் புரியுது. அதான் அந்த பாத்திரத்தினுடைய அழகு. அதாவது கீழ்ப்பாட்டில் என்ன சொன்னார், உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீன்முடியன் கடியார் மொழில் அரங்கத்தம்மான் என்று இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடியாலே அளந்து கொண்டான் பெரிய பெருமான்னு சொன்னார். போன பாசம் அதான் சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் அளந்தது யாரு, திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் தான் உலகத்தை எல்லாம் அளந்தார்னு சொல்லிட்டார். இப்போ கடந்த விஷயத்தை சொல்லுகிற போது எப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டதோ அதை போல இப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் அப்போ இந்த உலகத்தையெல்லாம் அளந்தார். ஆழ்வார்கள் அப்படி சொல்லவில்லையே. நம்மாழ்வார் என்ன சொல்லுகிறார், அன்று ஞாலம் அளந்த பிரான் சென்று சேர் திருவேங்கடம் அப்படின்னு திருவேங்கடத்தில் நிற்கக்கூடிய பெருமாள் தானே இந்த உலகத்தை அளந்தார் என்று சொல்லியிருக்கிறார். அது ஆழ்வார் சொன்னது. தேவாதி தேவர்கள் எல்லாம் பகவானை எங்கே சென்று சேவிக்கிறார்கள், எங்கே போய் அவனுடைய திருவடியை பார்க்கிறார்கள் என்று சொல்கிற போது நித்திய சூரிகளும் தேவாதி தேவர்களும் எங்கே போய் அந்த திருவடியை சேவிக்கிறார்கள் என்றால், என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு என்று. எப்போது இந்த உலகத்தை எல்லாம் அளந்த அந்த இணை தாமரை அடிகளை நாங்கள் காண்போமோ என்று எங்கே போகிறார்கள்னா அவர்களும் திருவேங்கடத்துக்கு தானே போகிறார்கள். ஆகையால இந்த பூமியை இந்த உலகத்தை அளந்தவன் திருவேங்கடமுடையான் தான். அப்படி அளந்ததுனாலே தான் ஆழ்வார் என்ன செய்கிறார், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வால்மீன் என்று சொன்னார். பெருமாளும் என்ன காட்டுறார், கையை ஒரு கையாலே தன் திருவடியை காட்டுகிறார்,
ஒரு கையாலே நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு காட்டு. திருவேங்கடமுடியான திருக்கைகள் எப்படி இருக்கும்? பாதத்தை காட்டித்தான் இருக்கும். அப்போ அந்த திருவடி தானே உலகத்தை அளந்தது. ஆழ்வார் பெருமாள் மேலே பிரியத்தினால பெரியா பெருமாள் தான் அளந்தான்னு சொல்கிறாரு. இது பொருத்தமாகுமா என்று இங்கே கேட்கிறார். அதுக்கு ஆழ்வார் சொல்றார், திருவேங்கடமலையிலே நிற்கிற பெருமாள் தான் திருவரங்கத்திலே பெரிய பெருமாளாக பள்ளி கொண்டிருக்கிறார். இவனை சேவித்து விட்டால் நாம் யாரையுமே சேவிக்க வேண்டியது. இறங்கியது திருவேங்கடமலை, அங்கே இருந்து ஓடி வந்து இருப்பது திருவரங்கத்தில். அதனால் இவரை சேவித்தாலும் அப்படித்தான் என்று இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, மந்திவாய் வடவேங்கட மாமலை. அந்த பீதாம்பரத்தை அனுபவத்தினுடைய மனசு சபல புத்தியினாலே, சபல புத்தி எதுக்கு அதிகமாக இருக்கும்னா அதுக்கு அடையாளமாக குரங்க சொல்லுகிறோம். குரங்குக்கு தான் என்ன ஆகும்? ஒன்றை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதை முழுசாக சாப்பிட்றதுக்கு வேற யாராவது கையில் வச்சுருந்தா அதை போய் பிடுங்க போகும். அதை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணும்? இன்னொன்று பிடுங்க போகும். அப்போ ஒன்றை பார்க்க சபல புத்தி ஏற்பட்டு மாறி மாறி தாவக்கூடிய புத்தி யார் இடத்துல இருக்குதுன்னா குரங்கு புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி குரங்குக்குத்தானே அந்த புத்தி இருக்கும். இப்போ யாருக்கு இருக்கு? ஆழ்வாராகி எனக்கு பகவானுடைய வடிவலகிலே செவிப்பதிலே குரங்கு போன்ற புத்தி வந்துவிட்டது என்பதனாலே தான் மந்திவாய் அப்படின்னு இந்த குரங்குகளை இங்கே அடையாளமாக காட்டுகிறார். அப்படி மந்திவாய் வடவேங்கட மாமலை அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற போது, திருமலையில் அந்த காலத்தில் பலாமரங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த பலாமரத்தில் போய் பிடுங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா சிந்து பூமைகளின் திருவேங்கடம்னு அங்கே மலர்ந்த பூக்களை கூட தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்க அங்கே ஆள் இல்லை, அனந்தாழ்வான் போகிறதுக்கு. அதற்கு முன்னாலே திருமலை நம்பி போனார். அப்படி ஒரு சிலர் தான் திருமலையிலே போய் இருக்க முடியும். அங்கே பலாப்பழங்கள் மரமெல்லாம் நிறைந்து காய்த்து பழுத்து கிடக்கிறது. ஒரு பழத்தை போய் குரங்கு பிடிக்குது. அந்த தோலை பிச்சு ஒரு சொலை எடுத்து சாப்பிடும்போது பக்கத்தில் பார்க்குது, இந்த பழம் அதை விட வாசனையாக இருக்கேன்னு இந்த பழத்துக்கு. இதை பிச்சு சாப்பிட்டு இருக்கிறபோது என்ன செய்யுது? இன்னொரு பலாப்பழத்துக்கு மேலே தாவும். இப்படி மந்திவாய் வடவேங்கட மாமலை அப்படின்னு சொல்ற. அதை போல என்னுடைய புத்தி பெருவே பெருமாளுடைய அழகிலே ஈடுபட்டு திருவடியை சேவிச்சமா போதும் மனசு வர மாட்டேங்குது. பீதாம்பரத்தின் மேலே போனது, பீதாம்பரத்தை விட்டு எங்கே வருது? அவனுடைய கொப்பூலுக்கு செல்கிறது. இப்படி அவனுடைய அழகை சேவிப்பதற்காக திருவேங்கட மலையிலே மரத்துக்கு மரம் தாவக்கூடிய மந்தி போன்று என்னுடைய புத்தி இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது மந்திவாய் வடவேங்கடம் என்று சொன்னார். இது என்ன சொல்லியிருக்கணும்? திருமலைன்னு சொன்னாலே போதும். ஆனால் ஆழ்வார் இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? வட வேங்கடம் என்று சொல்லுகிறார். தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற போது வேதங்களும் மகாபாரதமும் ராமாயணமும் எல்லையாக எதை சொன்னதுன்னா, குமரி முதல் வேங்கடம் வரை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த திருவேங்கடமலைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையிலே தான் தமிழ் பேசக்கூடிய உலகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே இவர் என்ன செய்கிறார்? இவருடைய குலமோ பாணர் குலம், தமிழிலே பன்னிசைத்து பாடக்கூடிய குலம் என்பதனால இவர் அந்த தமிழினுடைய ஏற்றத்தை சொல்ல வேண்டும் இல்லையா, அதனுடைய எல்லையை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வடவேங்கடம் என்று சொல்கிறார். தன்னுடைய குலத்தின் பெருமையையும் தமிழின் பெருமையையும் இங்கே நிலைநாட்டுகிறார். வடவேங்கடம். வடவேங்கடம் சொல்லிட்டு என்ன சொன்னார்? மலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆழ்வார் என்ன ஒரு வார்த்தையை சொல்ல அங்கே பயன்படுத்துகிறார்? மாமலை. வடவேங்கட மாமலை, மிக உயர்ந்ததான ஒரு மலை. இங்கே மலைனால் உயரத்தை பற்றி பெருமையாக சொல்கிறாரானா, அதை விட உயர்ந்த மலை இமயமலை இருக்கிறது. ஆக இமயமலையை காட்டிலும் இந்த மலை உயர்ந்ததானா, உயரத்திலே குறைவாக இருந்தாலும் தகுதியிலே தரத்திலே உயர்ந்ததான ஒரு மலையாக இந்த வடவேங்கட மாமலை இருக்கிறது. அதனாலே இதை மாமலை. அதனுடைய யோக்கியதையில் உயர்ந்தது, அதனுடைய சிறப்பிலே உயர்ந்தது, அதனாலே மாமலை என்று சொல்றோம். அதுபோக மற்றொரு சிறப்பு அந்த மலைக்கு என்ன இருக்கிறதுனா, பரன் சென்று சேர் திருவேங்கடம். பரன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா கொண்டு சேரக்கூடிய இடமாக எது இருக்கிறது? இமயமலைன்னு சொல்றது. பரன் சென்று சேர் திருவேங்கடம்.
முன்னம் அடைமினு, முதல்ல போய் அங்கே போய் பெருமாளை சேவிங்க அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லப்பட்டிருப்பதனாலே அது மாமலையாக இருக்கிறது என்று சொல்லுவோம். ஏன் அப்படி மாமலையாக இருக்கிறது? அங்கேதான் பகவான் சேஷியாகவே நிற்கிறான், தலைவனாகவே நிற்கிறான். நம்மை வணங்கக்கூடிய சேஷிகள் அனைவருக்கும், அந்த அடியவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக அங்கே இருப்பதனாலே மாமலை என்று சொல்லுவோம். அதுபோல இன்னொரு சிறப்பு இருக்கு. பெரிய பெருமாளை விட திருவேங்கட மலையில் இருக்கிற பெருமாளை அனுபவிப்பதற்கு பரமபதத்திலிருந்து நித்திய சூரிகள் வந்து போவாங்க. அப்படி வந்து போகிற போது இளைப்பாறக்கூடிய சிகரமாக அந்த திருவேங்கட மலை இருக்கும். நம்ம இங்கேருந்து போகிறோம், எவ்வளவுதான் சௌகரியமான வாகனத்தில் போனாலும் அந்த சன்னதி வந்ததுமே இறங்குனது என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரம் அங்கே இளைப்பாறிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். போனதுமே ஓடுனா இன்னைக்கு இருக்கிற உடல் சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அப்படி தேவர்கள் எல்லாம் நித்திய சூரிகள் எல்லாம் அந்த இளைப்பாறக்கூடிய உயர்ந்த நிலையை பெற்ற மலை அந்த வடவேங்கட மாமலை. அதற்கு மேலே 2 விபூதிகள் சொல்லணுமா, லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய இந்த 2 உலகங்களுடைய அடக்கம் அங்கே இருக்கிறது. அதனால தான் குலசேகர சேவிக்கும் போது என்ன சொன்னார்? அறம்பயரும் வானவரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளை காண்பேன் சொன்னார். அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும், எல்லாரும் அங்கே வந்து இடிச்சுக்கிட்டு தான் பார்த்தாங்க அந்த காலத்தில் பெருமாள். குலசேகராழ்வார் பாண்டது எத்தனாமோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் திருவேங்கட மலையில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அவரே என்ன சொல்லியிருக்கிறாரு? அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து கொண்டு தள்ளிக்கொண்டு பார்க்கக்கூடிய பெருமாளே உன் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேன்னு சொல்கிறார். அவர் சொன்னதுனால கூட்டம் வந்துச்சான்னு தெரியாது, இல்லை அவர் சொல்லும் போதே கூட்டம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஆக மட்டும் திருவேங்கட மலை எப்பயுமே கூட்டமாக தான் இருந்திருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுனாலே மாமலை என்று சொல்லுகிறார். அப்போ வடவேங்கட மாமலையிலே வானவர்கள் சந்தி செய்ய, வானவர்கள் இங்கே சொல்கிறது நமக்கு யாரை சொல்கிறோம்னா நித்திய சூரிகளை தான் சொல்கிறோம். நித்திய சூரிகள் பகவானை என்ன செய்கிறாங்க? பரமபதத்தில் எப்போதும் மலர்களை தூவி 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 பூஜித்து கொண்டே இருக்கிறார். அங்கே எந்த நிலையில பகவானுடைய குணம் வெளிப்படும்னா அவனுடைய மேன்மை மட்டும்தான் அங்கே கிடைக்கும். பரமபதத்தில் பெருமாளை சேர்த்தா அவர் ரொம்ப உயர்ந்தவர் என்கிற ஒரு குணத்தை மட்டும்தான் நம்ம அங்கே பார்க்க முடியும். வேற அவனுடைய எளிமை, வீரம், அவனுடைய சௌசீல்யம், சௌலபியம், இறங்கி பழகக்கூடிய தன்மை, இதெல்லாம் அங்கே நமக்கு தெரியாது. இதெல்லாம் எங்கே தெரியுது? திருவேங்கட மலையிலே நிற்கிற பெருமாள் இடத்துல இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது என்பதனால என்ன செய்வாங்கன்னா நித்திய சூரிகள்லாம் பரமபதத்திலே மேன்மையை பார்த்துவிட்டு அவனுடைய எளிமையை பார்ப்பதற்காக திருவேங்கட மலைக்கு வருவாங்க. இங்கே வந்து அவனுடைய எளிமைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மீண்டும் மேன்மையை பார்ப்பதற்காக பரமபதம் போயிடுவாங்க. அதனால் என்ன சொல்றாரு? வானவர்கள் சந்தி செய்ய, அவர்கள் வந்து பூஜிக்க தகுந்த அளவிலே நின்றான், நிற்கிறான். எங்கே நிற்கிறான்? திருவேங்கட மலையிலே நிற்கிறான். நிற்கிறதுல என்ன பெருமை? ரிஷியமுக பர்வதத்தில் ராமாயணம் நடக்கிற காலத்தில் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்படி தயாராகிற போது சேனைகளெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அங்கே இருப்பதிலே ஒரு உயர்ந்த இடத்திலே ராமன் ஏறி நிற்கிறார். எல்லாம் சரியா இருக்கான்னு அப்படி பார்வையிடுகிறார். அப்போ எப்படி இருந்தார்? அவர் தனியாக உயரத்தில் நிற்கிறார். எதிர்க்க இளைய பெருமாள்லேருந்து சுக்ரீவன்லேருந்து வானர கூட்டங்கள் எல்லாம் ஒன்றா நிற்குது. அப்போ எல்லோருக்கும் ஒரே நிலையில் நின்று காட்சி கொடுத்தான் ராமபிரான். அதே போல திருவேங்கட மலையில் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கிற குரங்குகள், அங்கே வந்து தினந்தோறும் அர்ச்சித்து செல்கிற நித்திய சூரிகள் எல்லோருக்குமாக அங்கே திருவேங்கட மலையிலே நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு ஒரு நெருக்கம் ராமாவதாரத்திலிருந்து திருவேங்கட முனையான் ஆகிற வரைக்கும் இந்த வானரங்களுக்கு இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது, இதுக்கு என்ன காரணம் என்கிற ஒரு சந்தேகம் வருகிற போது ராமாயண நிகழ்ச்சியிலேயே ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நமக்கு இங்கே உதாரணமாக காட்டுறாங்க. எல்லோரும் சீதையை தேடி போகிறார். ஆளுக்கு ஒரு திசையிலே போகிற போது அனுமன் தென் திசையிலே போகிறார். போகிற போது இலங்கைக்கு போகிறார். சீதா பிராட்டியை பார்த்து விடுகிறார். அவரிடத்தில் அடையாளங்கள் எல்லாம் காண்பித்து நான் ராமனுடைய தூதுவன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு
பிராட்டியினுடைய மங்களாசாசனம் பெற்று புறப்படுகிற நிலை. அப்போது சீதா பிராட்டி கேட்குறாங்க, ராமனோ வால்மீகியினுடைய சிஷ்யன், நீ வந்திருக்கிறவங்க யாருன்னா மரத்துக்கு மரம் தாவர குரங்குகள். இப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வானர கூட்டத்திற்கும் உயர்ந்த நிலையில் இருக்க ராமனுக்கும் எப்படி இந்த சுக்ரீவனுக்கும் எப்படி ஒரு உறவு ஏற்பட்டது என்று அவர் கேட்கிறார். அது எப்படிப்பட்டதான உறவு? திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்காரர் பழகிருக்காரு, நம்பிக்கையாக இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் சீதா பிராட்டிக்கு ஏற்படுகிறது. அதனால இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆஞ்சநேயர் பதில் சொல்றாரு, தூது அனுப்பினானாலோ இல்லை உங்களை தேடுவதற்கு அனுப்பியிருந்தாலோ ராமன் யாரை அனுப்பியிருக்க வேண்டும்? இளைய பெருமானான லட்சுமணனைத்தான் அனுப்பியிருக்க வேண்டும். இளைய பெருமாள் லட்சுமணன் அங்கே சுக்கிரீவனோடு இருக்க என்னைய உங்களை தேடுறதுக்கு தூதா அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் தாயே என்று சீதா பிராட்டியின் இடத்துல ஆஞ்சநேயர் தெரிவிக்கிறார். அப்படித்தான் வானர கூட்டத்துக்கும் பெருமாளுக்குமான தொடர்பு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி நின்றான். திருமலையிலே நிற்கிற இவனுடைய எளிமை குணத்திலே ஈடுபட்டு வந்து நிற்க, இவர் எதுக்காக வந்திருக்கிறாரு? பரமபதத்தை விட்டு பரமபதத்திலே வந்து நம்மளை சேவிக்க முடியாதவர்களுக்கு நாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமலைக்கு வர்றாரு. ஆனால் இங்கே எளிமை குணம் இருப்பதனால நித்திய சூரியல் என்ன பண்ணுறாங்க, அவங்களே இறங்கி இங்கே வந்துடுறாங்க. நம்ம பெருமாள் கேட்டாராம், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒரு பாடசாலை வச்சுருக்கோம்னா அங்கே கண்ணு தெரியாதவங்க தான் போய் படிக்கணும். கண்ணு தெரிகிற நீங்கள் இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? அதனால் நான் உங்களை கவனிக்கிறதா இல்லை, இங்கே இருக்கிற வானர கூட்டங்களோடு நம்ம விளையாட போகிறேன்னு போயிட்டார். அப்படிப்பட்ட பகவான் நின்றான் என்று சொல்லுகிறார். மங்குள் தோய் சின்னி வடவேங்கடத்தானை கங்குல் புகுந்தார்கள் காப்பணிவான் திங்கள் சடையேற வைத்தானும் தாமரை மேலானும் குடையேற்ற தாம் குவித்து கொண்டு என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே என்ன சிறப்பு? அங்கே நிற்கிறதுனால பிரம்மருத்ராதிகள் தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து நின்று பகவானை வணங்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவன் நிற்கிறான். அப்போ இவ்வளவு மேன்மையோடு திருவேங்கடமலையிலே நிற்கிறான், எல்லோருக்குமாக நிற்கிறான். சாதாரண வானரங்கள் ஆரம்பித்து நம்மை போன்ற எளியவர்களுக்கு ஆரம்பித்து நித்தியசூரிகள் தேவாதி தேவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காக அங்கே நிற்கிறான். ஆனால் அங்கே நின்னதுடைய நோக்கம் பரமபதத்திலே தேவர்களாக இல்லாதவர்கள் நித்தியசூரிகளாக இல்லாதவர்களுக்கு நன்மை செய்ய தான் அங்கே வந்தார். ஆனால் அவங்களும் இங்கே வந்தால் என்ன ஆகுது? அதனால தான் நெருக்கடி ஏற்படும். அவங்க அங்கே சேர்த்து அங்கே கூட்டம் குறைஞ்சு, அவங்க அப்படி இருக்கிறது இல்லை, அப்படி நிற்கிறான். ஆனாலும் கூட தேவர்களுக்கு ஒரு சந்தேகம், நித்தியசூரியன் பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் திருவேங்கடமலையில் போய் நிற்கிறார்னா இதுக்கு என்னமோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் போய் நிற்க மாட்டார். அது யாரிடத்திலும் அவர் சொல்லுவதில்லை. ஏதோ இதில் சூட்சுமம் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, திருவேங்கடமலையில் வந்து நிற்கிறாங்க. அங்கேருந்து பெருமாள் எங்கேயாவது போகிறாரான்னு பார்க்குறாங்க. பெருமாள் ஒரு நேரம் என்ன செய்கிறார், யார் இல்லையான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு மெல்ல அங்கேருந்து நகர்றார். அப்படியே வந்து என்ன செய்கிறாருன்னா திருவரங்கத்தில் வந்து படுத்துறார். இதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு தான் இங்கே போய் நிற்கிறார் போலுக்கு, நம்ம இருந்ததுனால இவர் இத்தனை நாள் அங்கே போகாமல் இருந்திருக்கிறார், இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிட்டமேன்னு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவர்கள் அவன் கிடக்கிறபடியை கண்டு நடந்த கால்கள் நொந்தவோ என்று வருத்தப்படாமல் மகிழ்ந்தார்களாம். எதுக்காக மகிழணும்? அப்போ நின்றுக்கு இருந்தால் ஏதாவது செய்வார், தூங்குறவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? ஏன் மகிழ்ச்சி வரணும்னா, இங்கே வந்து ஏன் பகவான் கிடக்கிறான் திருவரங்கத்தில்னா, இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு கிடக்கிற அத்தனை ஆத்மாக்களையும் கை கொள்ளாமல் இங்கே இருந்து வரமாட்டார். பெரிய காரியத்தை கையில் எடுத்ததுனால தான் திருவேங்கடமலையில் நின்று ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்தார்களாம் நித்திய சூரிகள். அதான் சொல்றார், மக்கள் பிறவி துன்பத்தை முடித்து வீடுகள் நல்கினால் ஒளிய இங்கிருந்து வாரான். அப்படி படுத்திருக்கக்கூடிய பெருமாள் எப்படி படுத்திருக்கிறான்? அரவின் அணையான், அரவு என்று சொல்லப்படக்கூடிய ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சயனித்துக் கொண்டிருக்கிறார்? மலர்ந்த பூவை போன்று மென்மையான அந்த திருவடிகளை கொண்டு, பகவானுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடினா மிக பலவான்னு சொல்றோம். உலகத்தையே ரசிக்கக்கூடிய புஜங்களை உடையவன்னு சொல்றோம். பலம் நிறைந்தவனுடைய திருவடி கொஞ்சம் கரடு மூடாத்தானே இருக்கணும்.
ஆனால் இங்கே மென்மையாக இருக்கிறான். பிராட்டி பிடிச்சு விடும்போது கொஞ்சம் அழித்து பிடிச்சிட்டாருன்னா அவன் காலெல்லாம் சிவந்து போகும். அந்த அளவுக்கு மென்மையான திருவடிகளை கொண்டு இந்த காடு மேடெல்லாம் அளந்தானே, அந்த அசதி தீர்வதற்காக இந்த அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் என்று அரவின் அணையான். அது அரங்கத்து அரவின் அணையான் என்று சொல்வது எதனாலே? ஏன் அரங்கத்தில் வந்து படுத்திருக்கிறோம்? எங்கேயாவது படுத்திருக்கலாமே. இவ்வளோ பறந்து விரிந்த உலகத்தில் அவர் எங்கே படுத்தா நம்ம யார் கேள்வி கேட்க முடியுமா? ஏன் சாமி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கீங்க நம்ம கேட்க முடியுமா? ஆனால் இங்கே ஆழ்வார் கேட்கிறார், அதுக்கு பதில் கிடைக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, சித்திரகூடத்திலே ராமனும் சீதையும் இளையவருமானும் இருக்கிற போது அங்கே வந்து பரதன் சரணாகதி அடைந்து எந்திரிக்க மாட்டேங்க. என்ன சொல்கிறாரு? நீங்கள் திரும்பி அயோத்திக்கு வராமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் என்று படுகாடு கிடந்தார். ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டார். அனுப்பிச்சு வச்சுட்டு சீதாபிராட்டியை மீட்க வேண்டும் என்று சேதுகரைக்கு வருகிற போது சமுத்திரராஜனை நோக்கி இவர் தவம் இருக்கிறார், நாங்கள் கடந்து போகிறது வழிவிடுன்னு கேட்கறதுக்காக. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? தர்பசயன பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா, தர்பப்புள்ளை விரித்து அதில் படுகாடு கிடக்கிறார். அங்கே பரதனை எந்த நிலையிலே அவர் விட்டாரோ அதே நிலை இங்கே யாருக்கு ஏற்பட்டு போச்சு? ராமனுக்கு ஏற்பட்டு போச்சு. அதே நிலையிலே தான் திருவரங்கத்திலே வந்து இந்த அடியவர்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் அரங்கத்து அரவினனையாக படுத்திருக்கிறான் என்று இங்கே சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம், அங்கே சமுத்திரராஜன் வரலை, அவர் கோபம் வந்துட்டு உடனே என்ன சொன்னார்? லட்சுமணா அந்த வில்லை எடு, என் தனுசை எடுனார். அது மாதிரி இங்கே இருக்கிற பெருமாளுக்கு ஏதாவது கோபம் வந்துட்டா என்ன செய்யறது? ராமர் மாதிரியே படுத்திருக்கான்னு சொல்கிறீங்களே, பரதனுக்கு கிடைக்கவே இல்லையே, அது மாதிரி ஏதாவது தப்பு நடந்து போகுமாங்க ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அப்படி என்ன சொல்கிறாங்க? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கோபமே வராது. ரெண்டாவது, நம்ம கேட்ட காரியத்தை கொடுக்காம அவர் விடவே மாட்டார். எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்வது ஒன்றை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அரங்கத்து அரவினனையான் அங்கே வந்து படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கிற சயனித்திருக்கிற பெருமாள் மேலே அந்திவோல் நிறத்தாடையும், அந்த பீதாம்பரத்தை போன பாசத்தில் சொன்னார்ல, அது எப்படிக்கா? அந்திவோல் நிறத்தாடையும். அந்தினா சாயங்கால பொழுது. சாயங்கால பொழுதிலே மேற்கே சூரியன் மறைகிற போது அந்த மேகங்களுக்கு ஊடாக ஒரு சிகப்பு நிறம் ஏற்படும். அந்த மேகமும் அந்த சிகப்பு நிறமும் கலந்து இருப்பதை பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இப்போலாம் கட்டடங்கள் ரொம்ப கூடிட்டதுனால நம்ம பார்க்க முடியல, மொட்டை மாடி போனால் தான் பார்க்க முடியும். இங்கெல்லாம் குடிசை வீடு அதுதான் இருக்கும், நம்ம நிறையா பார்க்கலாம். இப்போ பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்திவோல் நிறத்தாடையும் அந்த ஆடை போட்டுக்கிறாங்க, இவர் அனுபவிக்கிறாரு. அப்போது சந்தேகம், இந்த ஆபரணங்கள் எல்லாம் கலட்டுவது போல இந்த பக்தர்கள் அடிக்கடி இந்த ஆடையை மாற்றிடுவாங்களோ, இந்த அளவோடு நம்ம பெருமாளை சேவிக்க முடியாதோ, இது உடனே பிறந்ததா இல்லை செயற்கையாக பொருத்தப்பட்டதா அப்படிங்கிறவருக்கு ஒரு எண்ணம் வரும்போது என்ன நினைக்கிறாரு? இந்த அழகு எப்பயுமே இருக்கணும், இதையோடவே நாம் சேவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்திவோல் நிறத்தாடையும். அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது? மயிலினுடைய கழுத்தில் இருக்கிற நிறம் போல இருக்குது. இந்த நிறம் ஆண்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பெண்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா துணி எடுக்க போகும்போது சேலை எடுக்க பண்ண சொல்லுவாங்க, அந்த மயில் கலர் போல கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறையா. அப்படிப்பட்ட நிறத்திலே அவனுடைய திருமேனி இருக்கிறது. அந்த திருமேனியிலே அந்த அந்தி பொழுது போன்ற சிவந்த நிறத்திலே பீதாம்பரம் இருக்கிறது. அது இரண்டும் கலந்த கலவையிலே அங்கே படுத்திருக்கிறான், சயனித்திருக்கிறான் பெருமாள். அதான் சொல்ல அந்திவோர் நிறத்த ஆடையும், அதன் மேல் அந்த அழகு மேலே, அந்த அழகுக்கு மேலே இன்னொரு அழகு இருக்கான். திருவடி அழகை சொன்னார், அந்த பீதாம்பரத்தினுடைய அழகை சொன்னார். இந்த எல்லாம் எப்படியெல்லாம் நிற வர்ணத்தோடு இருக்கிறதெல்லாம் சொல்லி அனுபவிச்சுட்டு அதற்கு மேலே அதற்கடுத்து என்ன அழகு இருக்கிறது? இந்த உலகை படைக்கக்கூடிய கடவுளான நான்முக கடவுளை படைத்த உந்தி இருக்கிறது, அந்த கூழ் இருக்கிறது. அதனாலே பகவான் மிக அழகாக இருக்கிறான்னு சொல்ற. பொதுவாக என்ன சொல்லுவாங்க? குழந்தை பெற்றுவிட்டால் பெண்களுக்கு அழகு போயிடும் அப்படின்னு சொல்றது இயற்கை. இங்கே அந்த ஆழ்வார் அதை பொருத்தி காட்டுறார். அதே போல பகவானுக்கு குழந்தை பிறந்திருந்தா அழகு குறையத்தானே செய்யணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, பிரம்மனை பெற்ற பிறகுதான் அவருக்கு அழகு ரொம்ப கூடுகிறது.
நமக்கும் ஒரு மகன் இருக்கிறானே, பிறந்து விட்டானேங்கிற சந்தோஷத்தில் பூரித்திருப்பதனாலே பகவானுடைய அழகு இங்கே மேலும் பிரகாசிக்கிறது. அதன் மேல் ஓர் எழில் உந்தினர், அழகான உந்தி, அவ்வளவு அழகான ஒரு கொப்புளை நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது அவனுடைய அந்த உலகம் உற்பத்தியான அந்த கொப்புள் அழகு. இதை பற்றி வரதராஜஸ்துவத்திலே புறத்தாழ்வார் சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய வடிவழகு எப்படி ஏற்பட்டு நிற்கிதுன்னா, அந்த அழகானது அவன் திருமுடியிலே பெரிய ஒரு ஆறாக உற்பத்தியாகி அது அங்கே இருந்து நீர் கிளம்பி அவன் அகன்ற மார்பில விழுந்து பறந்து விரிந்து ஓடுகிறவன். அப்படி ஓடுகிற ஆறானது அப்படியே இடைக்கிட்ட வரும்போது மார்பை விட இடை சுருங்குகிறது. அப்படினால அங்கே ஆறு ஒடுங்குது. அப்படி ஒடுங்குற போது என்ன ஏற்படும், ஆறு அகன்று விரிந்து ஓடுற இடத்துல சுழி ஏற்படாது. ரொம்ப சுருங்கி நெருக்கமாக ஓடுகிற போது தான் சுழி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சுழியாக அவனுடைய கொப்பூல் இருக்கிறது என்று வரதராஜ சுமத்திலே இதை பற்றி கூறத்தாழ்வாரும் சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஓரெழில் உந்தியிலே அடியேன் உள்ளத்து இன்னுயிரேன, அடியே உள்ளத்து இன்னுயிரே என்று சொல்லுகிற போது இங்கே 3 விஷயத்தை சொல்றார். அடிமை பூண்ட என் உள்ளே இருக்கும் இதயம். நாம் அடிமைன்னு சும்மா சரணாகதி பண்ணி காலில் மட்டும் உடப்ப போட்டு எழுந்திரிச்சா பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இதயபூர்வமான சரணாகதியை பகவானிடத்திலே செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான சரணாகதி. அதனால் சரணாகதி செய்யும்போது என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லாவித தர்மங்களையும் வாசனையோட விட்டு என்னை ஒருவனையே சரணமாகப்பட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால் என்ன சொன்னார், நான் சரணமடைகிற போது என் இதயம் பூர்ணமாக அவனுக்கு அடிமையாகிவிட்டது. அப்படிப்பட்ட இதயமானது உந்தி மேலதன்றோ, அவனுடைய உந்தி மேலே அனைத்து உயிர்களுக்கும் பரமாத்மாவே மூல காரணம் என்பதை உணர்த்துவதும் அந்த உந்தி. இங்கே உற்பத்தியான அனைத்து ஆத்மாக்களும் அவனுக்கு அடிமை என்கிற நினைவை ஏற்படுத்துவதும் அந்த உந்தி. அதனாலே தான் அடியேன் என்று சொல்லுகிறார். அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரே. இங்கே ஆழ்வார் அடியேன்னு சொல்றார் தாங்க. நம்ம எல்லாருமே அடியேன்னு சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துக்கு தோற்று அடியேன்னு சொல்றோம். தனிப்பட்ட விஷயங்களில் ஒருத்தர்கிட்ட நம்ம அடிமையாகும். ஒருத்தர்கிட்ட பணத்துக்காக போய் கை கட்டி நிற்போம், ஒருத்தர்கிட்ட பதவிக்காக கை கட்டி நிற்போம். இது பல பாக்கள் இருக்கிறது. ஆனால் பகவானிடத்திலே அடிமை கொள்வதிலே பல விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாங்கன்னா, வேத சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது, அதனாலே நான் பகவானிடத்திலே அடிமையாகி இருக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம். இங்கே திருப்பாணாழ்வார் அந்த நிலையில் ஆகலை. அதற்கடுத்து பகவானிடத்திலே இருக்கிற குணங்களுக்கு தோற்று நான் அடியவனாக இருக்கிறேன்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அப்படி குணங்களுக்கு தோற்றும் திருப்பாணாழ்வார் அடிமையாகலை. இங்கே எதுக்கு அடிமையாகி இருக்கிறார், பகவானுடைய வடிவழகுக்கு அடிமையாகி இருக்கிறார். அந்த வடிவழகுக்கு பொதுவாக அடிமையாகிட்டார்னா ஒவ்வொரு அங்கங்களுடைய அவயவங்களுடைய அழகுக்கு தனித்தனியாக அடிமையாகி கிடக்கிறார். அப்போ அடிமையாகிறது இவர் என்ன ஆகிறாரு, ரொம்ப ஆழமாக போய் அடிமைப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. உயிரின்னு சொல்றது இங்கே அவர் எதை சொல்றார், மனசு. அப்போ அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா, ஊனிவாள் உயிரே என்று நம்மாழ்வார் கொண்டாடினால் போல இவர் என்ன செய்கிறார், வடிவழகுகள் தமக்கு ரட்சித்து அனுபவிக்கக்கூடிய மனசு ஏற்பட்டதுனால அந்த மனசுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார், இன்னுயிர் என்று. அந்த திருநாபி கமலம் என்ன செய்யுது, எல்லாரையும் உற்பத்தி செய்கிறது, உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. உலகமெல்லாம் எங்கே உற்பத்தி ஆனது என்று கேட்டால் பகவானுடைய கொப்புள் உந்தி மேல் அந்தன்றோ அப்படின்னு சொல்றோம். அதனால அங்கே உற்பத்தி ஆகிறாங்க எல்லாரும். ஆனால் ஆழ்வாருக்கு என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, அங்கதான் அடியேன்னு போய் தன்னை அழிச்சுக்குது. அப்போ நான் எனது என்று இருக்கிறவர்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. பகவானுடைய குணத்திலே வடிவழகிலே அவனுடைய கருணையிலே தோற்று நாம் கிடந்தோம் அடியோம் என்று போனால் அது நம்மளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது எப்படிங்க நடக்கும், நடக்குமா, இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அப்போ ஸ்ரீரங்கத்தில் பிள்ளை அழகிய மணவாள அரையர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நேராக திருவேங்கடம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் இடத்துல சென்று
எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறேன். அப்போல்லாம் அப்படி தான் போவாங்க. இப்போ தான் நம்ம டிக்கெட் கிடச்சா போயிடுறோம், பெருமாள் சொல்லாமல் போயிடும். ஆனால் அந்த காலத்தில் அடியவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எங்கே போனாலும் அந்த ஊர் பெருமாள்கிட்டையோ ஆச்சாரியன்ட்டையோ சொல்லிட்டு தான் போவாங்க. அது மாதிரி அவர் வந்து கேட்குறார், பெருமாளை தினந்தோறும் உங்களை நான் சேவிக்கிறேன், சந்தோஷம்தான், இருந்தாலும் திருவேங்கடமுடியான பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்பார். அப்படியா, என்ன அவசரம், அப்படி கட்டாயமாக போய் சேவிக்க வேண்டியிருக்காங்க? இல்லை, எல்லாரும் போகிறாங்களே, நானும் போய் ஒரு தடவை பார்த்து வந்துடுறேன், அங்கே ஒரு சேவிச்சா மன நிறைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா, அமலானாதி பிரான்னு ஒரு பாசனம் இருக்குது பார்த்தியா, அந்த 10 பாசனத்தை இசையோடு எனக்கு பாடிட்டு நீ போகலாம்னார். அந்த அரையர் என்ன பண்ணார், இந்த திருப்பானாழ்வார் அருளி செய்த 10 பாசனங்களை இசையோடு பாடிட்டு பெருமாளை நான் திருவேங்கடத்துக்கே போகலை, இங்கேயே அவரையும் சேர்த்து நான் சேவிச்சிட்டேன், அதனால் நான் இனிமேல் திருவேங்கடத்திற்கு போவதாக இல்லை, அதனால் நான் திருவரங்கத்திலே இருந்து விடுகிறேன் என்று நடந்த ஒரு சரித்திரத்தையும் இங்கே நமக்கு உதாரணமாக காட்டுகிறார்கள். அதனால் இந்த பாசனத்தின் மூலமாக பெரிய பெருமாளிடத்தில் நான் திருவேங்கடமுடையானையும் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்கிற விஷயத்தை சொல்லி 3வது பாசனத்தின் மூலமாக அவனுடைய பொற்பூல் அழகை ஆழ்வார் அனுபவித்தார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.